குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உதடும் உம்மை துதிக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். மாணவர் 10,000 சிறந்தவர், வெண்மையில் சிறப்பும் மாணவர் 10,000 சிறந்தவர். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவே, என் இயேசு ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, என் இயேசு ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். காருண்யம் என்னை இழுக்குதே, உம் நேசம் கொடியாய் பறக்குதே. காருண்யம் என்னை இழுக்குதே, உம் நேசம் கொடியாய் பறக்குதே. திராட்சை ரசத்திலும் இன்பமே, தேனிலும் அதிக மதுரமே. என் ஆத்மநேசரே, பிரியம் என் மேலே. என் ஆத்மநேசரே, பிரியம் என் மேலே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். உந்தன் நிழலில் அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். உந்தன் நிழலில் அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். என் நேசர் என்னுடையவர், நானும் உம்முடையவள். வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவே. வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உடலும் உம்மை துதிக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்னும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார் என்று ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் சொல்றார். நன்றி அற்றவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். நம்ம யாருக்கு நன்மை செய்வோம்? நம்மளை நேசிக்கிற, நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக இருக்கிற அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் போவோம். நமக்கு வேண்டாத ஒரு ஆள் வந்துச்சுன்னா அவரை அவமானப்படுத்துறதுக்குனே சில நல்ல காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம். அவன் கிடக்கிறான், என் வாழ்க்கையில் தலையிட்டவன், அவன் என்னை ஏமாத்தினான், துரோகம் பண்ணான், நன்றி இல்லாமல் இருந்தான், அப்படி சொல்லி பழி வாங்கிடுவான். தேவன் அப்படி இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம், மாறுபாடு. ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்வாராம். மனுஷன் அப்படி இல்லை, உடனே அவனுடைய சுவாபத்தை காட்டிடுவான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 45 இயேசு சொல்லார், அவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி எல்லாருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். மழை யாருக்கு பெய்யும்? சில ஊரில் ஆண்டோடைய கோபம் வந்துடும், அல்லது அங்கிட்டு ஆண்டவர் மழை பெய்ய மாட்டார். இது மனுஷன் நினைக்கிறது. தீயவர்களுக்கும் கூட சூரியனுடைய நன்மை, அந்த வெளிச்சம் கிடைக்கணும், மழையை அனுப்பணும். அதற்கு தாங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் துரோகிகளை அவர் நேசிக்கிறாரே. யார் நேசிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒருவர் தான் நமக்கு தெய்வமாக இருக்க முடியும். அவரைத்தான் நம்ம கும்பிடணும், அவரைத்தான் பின்பற்றணும். இவர்தான் இயேசு. அவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களே. யூதாசுன்னு ஒருத்தன் இருந்தான். 12 சீசரில் ஆண்டவர் அவனையும் செலக்ட் பண்ணார். பல முறை சொன்னார், நீ பண ஆசையில் இருக்கிற, பிசாசுக்கு இடம் கொடுக்குறப்பா, என்னை காட்டி கொடுக்க போகிற. அவனுக்கு எச்சரிக்கும்படி துரோகியான யூதாஸ்ன்னு சொன்னார். அப்போ கூட அவன் என்ன செய்யலை? கடினமாக இருந்தான், திருந்தலை. எவ்வளவோ சொல்லியோ, உங்களை காட்டி கொடுக்க போகிறான், என்னை காட்டி கொடுக்க போகிறான். அவன் கேட்குற, நானா? நீ தான் வேண்டான்னு சொன்ன கூட இல்லை. இறுதி கடினமாயிருச்சு. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் துரோகி ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்தத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். துரோகிகளின் வழியோ கொடூரம் உள்ளதான், கரடு முரடானதான். நீதிமொழிகள் 13:2 நீங்கள் 15 வாசித்து பார்த்தால், துரோகிகளின் வழியோ கரடு முரடானது. 15வது வசனத்தில் அது எப்படிப்பட்ட கொடூரமானது. இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு நன்றியற்றவர்களாக இருந்துட்டு, என்னை யாரும் உயர்த்தலை, நானாக சம்பாதிச்சேன், நானே முன்னேறினேன் அப்படின்னு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறீங்க பாருங்கள். அவர் பாவம் மன்னிப்பு அசட்டை பண்ணி, ரட்சிப்பு அசட்டை பண்ணி, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஊழியங்களில் கலந்துக்க மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன்றது இதெல்லாம் துரோகம். நீங்கள் உங்களை காப்பாற்றி பாதுகாத்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதைத்தாங்க இயேசு இந்த பூமியில் துரோகிகளை மன்னித்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்தத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்ன செய்தாராம்? சங்கீதம் 68:18 நாம் பார்த்தால், துரோகிகளான மனிதர்களுக்காக வரங்களை பெற்றாராம். ஒரு மனுஷன் மேல் தேவனுடைய வரங்கள், ஈவு, கிருபை வரும்போது நல்லவனாக மாறிடுவான். பொல்லாத குணங்கள் போயிடும், அருவருப்புகள் போதும், பிசாசின் வல்லமை அழிக்கப்படும். அதுக்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, நான் போய் உங்களை நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்,
யார் யார் அந்த வரங்களையும் அந்த ஆவியும் பெற்றுக்கொள்கிறீர்களோ, துரோகிகளான மனிதர்களை நான் புனிதமான மனிதர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி நமக்காக வரங்களை பெற்றுக்கொண்டாராம். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லை? துரோகிகளான மனிதர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்கும்போது, இன்னும் அந்த பழைய துரோகத்திலேயே, இன்னும் அந்த பாவத்திலேயே, இன்னும் நம்ம பிசாசுக்கு அடிமைத்தனத்திலே இருந்தால் நம்மளை யார் விடுவிக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்கள் குறைகளை, தவறுகளை உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு நல்வழிப்படுத்த, சூரியனை பிரகாசிக்க பண்ணும். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியும் வரங்களை எனக்கு தந்து என்னை நல்வழிப்படுத்தும் என்றால் ஆண்டவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் கையிட்டு செற வேலைகள், உங்கள் சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய தேசங்களை நல்வழிப்படுத்தி துரோகிகளான மனிதர்களுக்கும் அவர் நன்மை செய்து நல்ல சேமத்தை தந்து ஆசீர்வதிப்பாராம். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கட்டும். துரோகிகளுக்காக வரங்களை பெற்று அவர்களை சூரியனைப் போல பிரகாசிக்க பண்ணுகிற உம்முடைய அன்பின் வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கும்படி வெளிச்சம் அவர்கள் மேல் உண்டாவதாக. எல்லா சாத்தானின் சூழ்ச்சிக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தியருளும். இந்த நாள் தேவனுடைய நன்மையும் கிருபை அவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.